மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் டேல ஸ்டோரி லைன்ல முக்கிய பங்கு வகிக்க போறாரு அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா ரூசே வந்து ஏடபிள்யூல இருந்து இப்போ வந்திருக்காரு. ஏடபிள்யூல மெய்ரன்ற கேரக்டர்ல பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து மீண்டும் ரூசே வந்திருக்காரு. ரூசே வந்து வேற லெவல் லுக்கோட வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லா காமிக்கிட்டு இருக்க ரூசே வந்து ஒரு ஹீல்டனை காமிச்சிருக்காங்க. அந்த ஹீல்டனை காமிக்கும் பட்சத்தில் ஓடிஸை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காரு. ரூசே இப்போதைக்கு WWE எவ்வளவு வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. இந்த 2 வருஷம் WWE தான் இருக்க போறாரு. 2 வருஷத்துல WWE இருக்கும் ரூசே பலவிதமான சாம்பியன்ஷிப்பை வின் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் முன்ன இருந்த WWE இருந்த லுக் அப்படியே மாத்திட்டு AEW போனார். பயங்கரமான லுக்கோட வந்தார். அதே AEW இருந்த பயங்கரமான லுக்கோட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீல் டென் பயங்கரமா பண்ண போறார். அதுக்கு தான் ஓடிஸை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபேஸ் ரெஸ்லரான ஓடிஸை கண்டிப்பா டாமினேட் பண்ண போறார் ரூசே அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இதனால WWE ரூசேவோட செகண்ட் ரன் பயங்கரமா இருக்க போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.